ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு சூப்பரான ஒரு ரெமெடி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹேர் க்ரோத் அண்ட் ஸ்கின் க்ளோ கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு சூப்பரான ரெமெடி தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் வாங்குகிற உங்களுக்கு டோனர் கண்டிஷ்னர்லாம் சல்ஃபேட் மாதிரியான கெமிக்கல்லாம் இருக்கும். பட் கம்பேர்ட் டு திஸ் இட்ஸ் வெரி சேஃப் பட் மோர் எஃபெக்டிவ். இப்போ ஒரு க்ளீன் பவுலில் ஒரு ஆர்கானிக் ரைஸ் 2 to 3 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். அதாவது அன்பாலிஷ்டு ரைஸ், கைக்குத்தல் அரிசி. அது கிடைக்கலன்னா நீங்கள் சிம்பிளாக ரேஷன் அரிசி எடுத்துக்கோங்க. அது வந்து அன்பாலிஷ்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு மோர் விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்கும். அப்படி இந்த ரைஸ் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நார்மல் குக்கிங் ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்த வாட்டி நம்ம நல்லா ஒரு பியூர் வாட்டர் இல்லைன்னா ஆர்ஓ வாட்டர் இல்லைன்னா டிஸ்டில்டு வாட்டர் ஒரு கப் நீங்கள் வந்து இதில் ஊற்றி நல்லா ஓவர் நைட் அப்படியே ஊற விட்டுடலாம். இந்த ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டரில் உங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹேருக்கும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். ப்ளஸ் ஸ்கின்னும் உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும். இப்போ இந்த ரைஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம தனியாக ஒரு பவுலில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் ரைஸ் வாட்டரை விட இந்த ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர் உங்களுக்கு ஹேர் ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்த்தாக, உங்களுக்கு ஸ்மூத் அண்ட் ஷைனாக ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கும். மீன்வைல் it balance the pH level and also hair follicles நல்ல nourished ஸ்மூத் அண்ட் ஷைனாக வச்சுருக்கோம். இப்போ இந்த ஃபில்டர் பண்ண ரைஸ் வாட்டரை நீங்கள் எகைன் நீங்கள் ஓவர் நைட் விட்டுருங்க. இப்போ நீங்கள் பீக் சம்மராக இருந்துச்சுன்னா சீக்கிரம் புளிச்சிடும். ஸோ நீங்கள் கிளைமேட்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை ஃபெர்மெண்ட் பண்ணி வைங்க. இப்போ ஓவர் நைட் கழித்து எடுத்தாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக அந்த மைனூட்டாக அந்த புளிப்பு ஸ்மெல் வரும். நீங்கள் ஸ்மெல்லுக்காக எசென்ஷியல் ஆயில், லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து அப் டு எ வீக் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்ல ஒரு ஹேருக்காக இருக்கட்டும், ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், டோனர் அண்டு கண்டிஷ்னருக்கு நல்ல ஒரு சப்ஸ்டியூட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் ஃபேஸ் டோனராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைன் லைன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஃபேஸில் இருக்க போர்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரிங்க் ஆகிட்டு ஸ்கின் டைட்டன் ஆகி உங்களுக்கு பிரைட்டாக நல்லா கிளியரான ஸ்கின் கிடைக்கும். மீன்வைல் நீங்கள் எந்த ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணாலும் நீங்கள் இந்த வாட்டரை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா அந்த ஆக்னிலாம் உங்களுக்கு இல்லாமல் கிளியராக இருக்கும். இப்போ இந்த ரைஸ் வாட்டரை நல்லா ஷாம்பூ பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக கண்டிஷ்னர் மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா 4 to 5 minutes இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். அப்படி இந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் நல்லா ஸ்கேல்பில் இதை ஸ்ப்ரே பண்ணி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 15 or 20 minutes கழித்து நீங்கள் ஷாம்பூவில் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்க்கு, ஹேருக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டரை அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு விசிபிள் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஹேர் அண்ட் ஸ்கின்க்கு சூப்பரான டோனர் அண்ட் கிளென்சர் அண்ட் கண்டிஷ்னர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.